அடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சரியான விடையை தேர்வு செய்க. பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யாருன்னா விஜயாலயன். கீழ்காணும் பாண்டிய அரசர்களில் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் வந்து கடுங்கோன். கீழ்காண்பனவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிக சிறிய அலகு எதுன்னா ஊர். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் வந்து அங்க ஆதிராஜேந்திரன் படிச்சிருப்போம், இங்க ஆதின்னு கொடுத்திருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஆதிராஜேந்திரன். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டு எங்கு காணலாம்னா தஞ்சாவூர். கீழ்காண்பனவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்னா பாண்டிய நாடு. 1288 1293 வந்து வந்திருப்பாரு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தார்னா முதலாம் ராஜராஜன். டேஷ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார். விழுப்புரம். தற்போது விழுப்புரம் மாவட்டம். முதலாம் ராஜேந்திரன். ஜடில பிராந்தக நெடுஞ்செழியன் வந்து வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் வந்து எழுத்து மண்டபம் என அறியப்பட்டது. பொறுத்துக. மதுரை அண்ணா பாண்டியர்களின் தலைநகர். கங்கை கொண்ட சோழபுரம் வந்து சோழர்களின் தலைநகர். அஞ்சு வண்ணத்தார் என்றது கடல்சார் வணிகர். மணி கிராமத்தார் அண்ணா உள்நாட்டு வணிகர். சரியா தவறா? டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு மதுரையில் உருவானது என்றது சரி. கூடல் நகர் காவலன் என பாண்டிய அரசரிடம் பாண்டிய அரசனின் பட்டமாகும் என்றது சரி. சோழ அரசு வந்து வைகையின் கலிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது என்றது தவறு. காவேரியினுடைய கலிமுக பகுதியில வந்து அமைந்திருந்தது. முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ வம்சத்தை வந்து சேர்ந்தவர், சோழ அரச வம்சத்தை சேர்ந்தவர் என்றது சரி. சோழ அரசனின் மூத்த மகன் வந்து எப்படி அழைச்சாங்க? யுவராஜன் அப்படின்னு அழைச்சாங்கன்றதும் சரி. பொருத்தமான விடையை டிக்ஸ் காட்டவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்கிட்டு காட்டவும் பண்ணிட்டு பிற்கால சோழர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிற்கால சோழர்கள் அவர்கள் ஒரு உள்ளாட்சி துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். உத்திரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரம் வந்து பார்த்திருப்போம் இல்லையா, உள்ளாட்சி பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க, அது கரெக்ட். அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர், கரெக்ட். அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர். சோழர்கள் வந்து எதை பின்பற்றிருப்பாங்க? சைவத்தை வந்து பின்பற்றிருப்பாங்க. அப்போ தேர்ட் ஒன் வந்து தப்பு. அவர்கள் பெரிய கோயில்களை கட்டினர் என்றது சரி. அப்போ ஆப்ஷன் வந்து இ 1 2 4 சரி. ராஜேந்திர சோழனை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? ராஜேந்திர சோழன் அவர் கங்கை கொண்ட சோழன் எனும் பட்டத்தை சூட்டிக் கொண்டார், சரி. அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார் என்றது சரி. அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார் என்றதும் சரி. அவர் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது என்றதும் சரி. அப்போ அனைத்தும் வந்து சரியானது. அடுத்து வந்து பாருங்க கூற்று. யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். ஆமா பண்ணிருப்பாங்க, சரி. நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றது சரி. அப்போ காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. மண்டலம், நாடு, கூற்றம், ஊர். கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதவும் என்றதை கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன வரும்னா, மாரவர்ம குலசேகருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. ஒருவர் வந்து வீரபாண்டியன், மற்றொருவர் வந்து சுந்தரபாண்டியன். மாரவர்ம வீரபாண்டியனை கூட்டு அரசராக வந்து பணியமர்த்தினார். அதனால என்ன ஆயிருக்கும்? உள்நாட்டு போர் வந்து தொடங்கியது. உள்நாட்டு போர் தொடங்கியதுமே சுந்தரபாண்டியன் வந்து அலாவுதீன் கில்ஜியின் உதவியை வந்து நாடி இருப்பாரு. மாலிக் கபூர் மதுரையின் மீது படையெடுத்தாரு. மதுரையில் ஒரு இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது. கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க. பிரம்மதேயம்னா பிராமணர்களுக்கு வந்து கொடுத்தது. தேவதானம்னா கோயில்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம். பள்ளி சந்தம்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம். இதுக்கெல்லாம் வரி வந்து கிடையாது. வேளாண் வகை என்றது வேளாளர். வேளாண் வகை என்றது வேளாளர், நில உடைமையாளர்களை வந்து குறிக்கும். சோழர் கால இலக்கியங்கள் 2 பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய புராணம், கம்பராமாயணம். முத்து குளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம் எதுன்னா கொற்கை. காசு களஞ்சு பொன் என்பவை எதை குறிக்கும்னா தங்க நாணயங்கள். காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா தூத்துக்குடி. முதலாம் பிராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் யாருன்னா 2ஆம் ராஜசிம்மன் என்ற பாண்டிய மன்னன். முதலாம் பிராந்தகன் என்றது சோழரசர். புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் எங்க இருக்குன்னா மதுரையில வந்து இருக்கு. அவ்வளவுதாங்க. இதோட இந்த லெசன் வந்து ரிவைசிங் வந்து முடியுது. தேங்க்யூ.